மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பாஸ்கர், இப்ப இந்த வாயு கசிவை கட்டுப்படுத்துறதுக்கான பணி ஒரு பக்கம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான பணிகளை முடுக்கி விட்டுருக்காங்க? தலைமைச் செயலகத்துல நிறைய பேர் மனு கொடுக்கறதுக்காக கியூல நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அவங்கள இப்ப திருப்பி அனுப்புறாங்களா இல்ல தொடர்ந்து காத்திருக்காங்களா? என்ன சூழல் தொடர்ந்து நீடிக்குது? வாயு கசிவு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதா தற்போதைய தகவலாக இருக்கிறது. நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கலாம். அந்த இடத்துல தீயணைப்பு வீரர்கள் 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் வருகை தந்து அவங்க தீயணைப்பு வீரர்கள் களமிறங்கினாங்க. முழுவதுமாக வாயு என்பது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதா தற்போதைய காட்சிகள் உணர்த்துகிறது. நாம் இந்த காட்சிகளை ஒரு 10 நிமிடத்துக்கு முன்னதாக இந்த இடத்துல இருந்து நேரலை பண்ணும்போது இதனுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது. இதன் காரணமாகத்தான் தலைமைச் செயலகத்துக்கு எதிரே காத்திருந்த மக்களுக்கு குமட்டல், இருமல், அதே நேரத்தில் கண்ணெரிச்சல், உடம்பெரிச்சல் எல்லாம் ஏற்பட்டது. உடனடியாக வாயு எங்கு கசிவு ஏற்பட்டது என்பதை அடையாளம் கண்டு அதை அணைக்கும் பணியிலையும் கட்டுப்படுத்தும் பணியிலையும் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து மேற்கொண்டாங்க. நீங்க நேரடியாக பார்க்கலாம். அதாவது இந்த காட்சிகள் தலைமைச் செயலகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கட்டிடத்திலிருந்து துறைமுகத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பதிவு செய்கிறோம். ஒளிப்பதிவாளர் குகன் இந்த காட்சிகளை பதிவு செய்து வரக்கூடிய காட்சிகளை தான் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தீயணைப்பு வாகனங்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும் அங்கு உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் அந்த வாயு கசிவு எங்கு ஏற்பட்டதோ அந்த இடத்துல தற்போது மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வராங்க. வாயு முழுவதுமாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் தற்போதைய தகவலாக இருக்கிறது. இந்த காட்சிகள் தான் உணர்த்துகிறது. மீண்டும் வாயு கசிவு ஏற்படாத வகையில் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. கண்காணிப்பு பணியிலையும் அதே நேரத்தில் மீட்பு பணியிலையும் பொதுமக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்பதை உணர்ந்து ஆம்புலன்ஸ் வாகனங்களும் அந்த இடத்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தீயணைப்பு வீரர்கள் கட்டுக்குள் வந்திருக்கிறது அந்த வாயு கசிவு. இருந்தாலும் நீண்ட நேரமாக அவர்கள் தண்ணி மற்றும் ரசாயன பொருட்களை எல்லாம் தூவி மற்றும் தண்ணீரை பீச்சி எடுத்து இந்த இடத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வாயு கசிவை முழுவதுமாக கட்டுக்குள் கொண்டு வந்திருக்காங்க. தற்போது அந்த வாயு கசிவினால் ஏற்பட்ட அந்த பாதிப்பு என்பது பெருமளவு குறைந்திருக்கிறது தான் சொல்லணும். மீண்டும் வாயு கசிவு ஏற்படாத வகையில் தொடர்ந்து தண்ணீர் பீச்சி அடிக்கக்கூடிய காட்சிகளும் ரசாயன பொடிகளை தூவக்கூடிய காட்சிகளும் காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடக்கூடிய காட்சிகளும் மீட்பு பணியில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். பொதுமக்களுக்கு எவ்விதமான பாதிப்பு ஏற்படாத வகையில் தொடர்ந்து அந்த பணிகளை காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வராங்க. பொதுமக்கள் இந்த இடத்துல பாதிப்பை உணர்ந்து இங்கே வர வேண்டாம் அப்படிங்கிறது தான் காவல்துறையுடைய உத்தரவாக இருக்கிறது. பொதுமக்கள் காவல்துறையுடைய உத்தரவுக்கு செவிசாய்க்க வேணும் அப்படிங்கிறதும் காவல்துறையுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. முழுவதுமாக வாயு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. புகைமூட்டமாக காட்சியளிக்கப்பட்ட இடம் தற்போது வெளிச்சமாக காட்சியளிக்கிறது. எந்த விதமான பாதிப்பும் இல்லாத வகையில் வாயு கசிவு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வாயு கசிவு ஏற்பட்ட போது ஏதாவது பாதிப்பு இருக்குதா, அப்போது அங்கே மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா என்பதை உணர்ந்துதான் ஆம்புலன்ஸ் வாகனங்களாக வரவழைக்கப்பட்டது, தீயணைப்பு வாகனங்களாக வரவழைக்கப்பட்டிருந்தது. தற்போது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.